பாச்சா மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இதுக்கு ஒரு வழக்கு போடட்டும். இதற்கு வழக்கு போட வக்கில்லாத ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் மீது தற்பொழுது வழக்கு பதிவு. 2G வழக்கில் தப்பித்துக் கொள்வதற்காக சாதிக் பாஷாவின் கொலையே தற்கொலை என மாற்றியதும் சில முக்கியமான திமுகவின் எம்பிக்கள் இதற்கு உடந்தையாக இருந்ததாக வைகோ அவர்கள் கூறிய பேட்டி தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. நிச்சயமாக திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களும் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். சிபிஐ துறையினர்கள் இதனை விசாரிக்க வேண்டும். சமீபத்தில்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக சாதிக் பாஷா அவர்களின் மனைவி பரபரப்பான பேட்டி ஒன்றை கூறியிருந்தார். என்னை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டுகிறது திமுக என்றும் எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என்றும் பேட்டி ஒன்றை அளித்திருந்தார். இந்த நிலையில்தான் அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற 3ஆம் பாகத்தை வெளியிட்டிருந்தார். அதில் ஆர் ராசா, டிஆர்பி பாலு மற்றும் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி சேட் என்பவரும் 2G வழக்கை எப்படியெல்லாம் திசை திருப்பியிருக்கிறார்கள் என்பதை ஆடியோ மூலமாக மக்கள் மத்தியில் கொண்டு சென்று விட்டார். தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஊழலுக்கு மற்றும் பெயர் போகவில்லை, கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்களுக்கும் திமுகவினர்கள் செய்கின்ற அட்டூழியங்களும் அதை மறைப்பதற்காக பல கொலைகளும் செய்திருக்கிறார்கள். பெயருக்கு மட்டும்தான் யோக்கியர்கள் என்று மக்கள் மத்தியில் கூறி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் மறைமுகமாக திமுகவினர்கள் ஆட்சிக்கும் பதவிக்கும் பாதுகாப்பாக இருப்பதற்கான முயற்சிகளிலும் தனக்கு பாதுகாப்பு இல்லை என்று நினைத்துவிட்டால் கொலைகளும் செய்து வருகிறார்கள் என்றும் தற்பொழுது வைகோ அவர்கள் பேட்டி மூலமாக தெரிவித்திருக்கிறார். நான் நிச்சயமாக ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்வேன். 2G வழக்கில் மீண்டும் குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும். சாதிக் பாஷா மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று வைகோ அவர்கள் கூறுவதை பற்றி கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.